என்ன நாடகம் சொல்லு. அருமை நாடகம். என்ன நாடகம்? நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. நாடகத்து பேர் மட்டும் சொல்லு. அப்ப நீங்களே சொல்லுங்க. அவனுக்கு தெரியாதுங்க. சொல்லலைன்னா தோலை உரிச்சு அடிச்சது கம்மி. இனிமேல் வேற இடத்துல அடிப்பேன். என்ன நாடகம்? ஏண்டா சொல்லு. ஆனா குடும்ப சரித்திரத்தில் படைத்த இன்று சுபன் சந்திரகாந்தா திருமணம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலன்னு டெஸ்ட் பண்ணேன். அப்படி என்கின்ற நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன சொல்லவா? சொல்லுகிறேன் வா. வரப்ப சில்லற முடிச்சு அல்ல கையில ஒரு 10 20 ரூபா கொடுத்துருக்க மாட்டீங்க. யாரு? நீங்க தான். வேணுமா? வெளியே வந்தானே குத்துங்க அப்படின்னு சொல்லி மனம் கொடுக்க வேண்டிய மனம் வேணும். நம்ம செட்டு வாங்கலாம் அப்படிதான் பண்ணினாரு. சில்லற 500 ரூபாய்க்கு சில்லற முடிச்சுட்டு வந்தா அல்ல கையில 10 ரூபா 20 ரூபா கொடுத்தாரு. வெளியே வந்தா குத்துங்க அப்படின்னு சொல்லி ஓடிங்களே கூத்தாடிங்கன்னு கண்டுபிடிச்சு காய்ச்சி குத்துனா வாங்கிட்டு வரேன். சொல்லொன்று செய்வது ஒன்று மட்டும்தான். சொன்னதை மட்டும்தான் செய்யறது. அப்படி சரித்திரம் படுத்தவன் நானு. ஆனா சொல்லவே கூடாது. மாமிசம் என்பதை அருந்துவதே என்னுடைய வாழ்க்கையில் இல்ல. 10 வருஷம் ஆகி போச்சு. காலையில என்கிட்ட அரை குவார்டர் காஃபி கேட்டேன். அது தண்ணி மாதிரி குடிக்கிறது. ஒண்ணு மாதிரி இருக்கிறவன் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டிருப்பான். நான் அதை கையில அவன் இறந்து போனா கூட போவேன், தூரமா நின்று பேசுவேன். ஏன்னா பக்கத்துல போனா வாசம் அடிக்கும். அப்படி இருந்த போதிலும் புத்தியில் தான் சிறந்த, சக்தியில் மிகுதி விட்டு என்னுடைய பெயரோ சந்திரகாந்தன். ஓ சந்திரகாந்தன். சந்திரகாந்தன் வணக்க. அப்படி சந்திரகாந்த மன்னனாக இருந்தாலும் மாதவா கேட்டுக் கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அந்த தெய்வத்தின் குணம். ஆனா ஒரு கோழியனுடைய காலில் சலங்க கட்டினா ஊட்ட சுத்தி தான் கட்டும். ஒரு திருடனுடைய காலிலே சலங்க கட்டினா உலகத்துல 56 தேசமும் நடக்குமா. அப்படி கூத்தாடிகளுக்கு இப்படி சபையில கொடுத்து வாத்தினா தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தில் ஒரு நெவத்தகல்லி போடுற அளவுக்கு நமக்கு கிடைக்குமா. அப்படி என்று புராண சாஸ்திரம் சொல்லுகிறது. அவர் சொத்திலே இருந்து எனக்கு 10 20 அன்பு 50 இப்படி கொடுத்த அன்பு உள்ளங்கள், அவருடைய குடும்பங்கள், அந்த தெய்வங்கள் எப்படி வாழ்கிறதோ அப்படி வளர வேண்டும் என்று சபையில சொன்ன சொல்லு நிலைக்கும். அப்படி போல அன்னை போல உருவமோ குதிரை போல ஓட்டமோ அனைவர்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்று அந்த அருள்மிகு பச்சியம்மனை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.
அப்படி இருந்த போதிலும் என்னுடைய பெயர் சந்திரகாந்தனாக இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் ஆண்டு நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் சந்திரகிரி பட்டினம். சந்திரகிரி பட்டினம். ஆமா, சரி சரி. நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் சந்திரகிரி பட்டினம். சரிங்க. அப்படி இருந்தாலும் ஓய் சந்திரகிரி பட்டணத்திலே சந்திர மகாராஜன் வாழ்வதாக இருந்தால் எனக்கென்று ஒரு மனைவி வேணும். மனைவி. சரி, மனைவியினுடைய பெயர் என்ன தெரியும்? என்னங்க? அட தடி நல்ல தரித்ததோரு அங்கே தரித்ததோரு அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவியினுடைய பெயரு பொண்டாட்டி பேர் என்னங்க? சந்திரா. ஓ, நம்ம பொண்டாட்டி சந்திரா வதனி.
ஓ சந்திரவதனி. ஆமா. ஓ நம்ம பொண்டாட்டி பேரு. நம்ம பொண்டாட்டியா? ஒத்தச்சனா ஒரே ஒத்தையில ஈர்ந்து கலகலன் ஆகி போயிடும். ஏங்க ஒரு கோயில பொண்டாட்டி நான் அரை முடிச்சு நீ ஒரு முடிச்சா போட்ட. ஏங்க ஒரு கோயிலை பார்த்தா என்னங்கிறோம்? அப்ப ஒரு காட்டை பார்த்தா என்னங்கிறோம்? அதான் பொண்டாட்டி பார்த்தா நம்ம பொண்டாட்டி கேட்கணும்ல, என்னங்க தப்பு? எதை வேணாலும் விட்டு கொடுப்பான். கட்டிய புருஷனையும் மனைவி ஆகப்பட்டவங்க புருஷனை ஒண்டியா இருந்தாலும் மாற்றான் மனைவியோடு பேசி கொண்டிருந்தால் அவர்களை கண்டால் சீரிய சிங்கத்தை போல இருப்பாங்க. ஒரு ஆன்சி பாட்டு வாங்கி தரங்க விடுங்க. யாருக்கு கொடுங்க? என்னத்துக்கு? அமிச்சு விடுங்க பாத்துக்கலாம். நான் தானே குடிக்கிறதும் இல்ல. ஆன்சி போடுவீங்களா? அப்படி இருந்த போது சந்திரபதனியாக இருந்தாலும் நான் தாலி தரித்த தேவியாகப்பட்டவ என்ன நடந்தது தெரியுமா? மாதவா, இவ்வுலகிலே வாழக்கூடிய மானிட ஜன்மத்தில் மனிதனாக பிறந்தவர்கள் என்ன போல யாருக்குமே நேரக்கூடாது. பேர்பட்டது என்னங்க? என்ன நடந்தது தெரியுமா? என்னங்க? மாதவா, சந்திரகிரி பட்டணத்திலே சீரும் சிறப்போடு வாயும் புளிய போல என்னுடைய நாட்டிலே நீதி நேர்மை எப்படி தெரியுமா? ஒரு திண்ணியில் பால் ஊற்றி வைத்தால் கீரியும் பாம்பும் மகாராஜா வருகிறார் என்று சொன்னால் கிண்ணியில் பால் ஊற்றி வைத்து கீரியும் பாம்பை ஒண்ண விடுவாங்க. நீதிமானா இருக்கக்கூடிய மன்னவனை தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாது, தண்டித்து விடுவார் என்று அஞ்சு பயந்து நமக்கு 6 அறிவு, அதுக்கு 5 அறிவு. 5 அறிவு படித்த ஜீவன் கூட என்ன கண்டு உலகத்தை கண்டு ரசிப்பது போல 5 ஒடுங்கின்றது. அப்படி வாழக்கூடிய மன்னனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அந்த கட்டி வந்த தேவியாலே
ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே என் மனைவியாகப்பட்டவர் உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால் அவள் மாண்டு மடிந்து மண்ணுலோகத்தை விட்டு விண்ணுலோகம் சென்று சாரூபா 4ஆம் பதவி சேர்ந்தார். சேர்ந்த பிறகு இந்த சந்திரகிரி பட்டணத்தை நான் என் பிள்ளைகளை வைத்து ஆனால் சுகத்தோடும் ஒரு நீதி நேர்மையோடும் நான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய மகளாக விளங்கக்கூடிய சந்திரகாந்தா என்று சொல்லக்கூடியவங்க ஆமா அப்ப என்னுடைய மகளுக்கு இந்த நாள் வரைக்கும் 16 வயது நிரம்பியது. ஒரு மன்னனிடத்திலே ஒரு பெண்கள் இருந்தால் அந்த பெண்களுக்கு திருமணம் செய்யவில்லை என்றால் என்னை பார்த்து மாற்றானாக இருக்கக்கூடிய அரசர்கள் என்ன போல இருக்கக்கூடிய ராஜாக்கள் அனைவர்களும் இழிவா பேசுவாங்க. ஆனால் ஒரு நாட்டிலே ராஜாவாக இருக்கக்கூடியவன் வயது 16 நிரம்பிய பெண்ணை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி என்று என்னை இழிகுலத்தான் என்று பேசுவாங்க. அதனால என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டும், மாப்பிள்ளை வீடு பார்க்க வேண்டும் அப்படி என்று என் மனதில் ஒரு ஆசை. அதனால என்னுடைய மகளாக விளங்கக்கூடிய சந்திரகாந்தா அரண்மனையில் இருக்கிறார். உன் தந்தையார் அழைத்தார் என்று அதி சீக்கிரமா அழைத்து வா, பிறகு நான் வந்து சந்திக்கிறேன். உடனடியாக சென்று என்னுடைய மகளை அழைத்து வா, உள்ள போறேன், சீக்கிரம் கூட்டிட்டு வர்றேன். பேசிட்டே தப்பீங்களா?